ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம். ஜிஹெச் தான் ஸ்கேன் எடுக்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக்கப்லாம் பார்த்துட்டு ஸ்கேன் எடுக்க போயிருந்தோம். எழுதி கொடுத்துருந்தாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஸ்கேன் எடுக்கிற இடத்துல 10 நாள் டைம் கொடுத்துருந்தாங்க. 16ஆம் தேதி வாங்க அப்படின்னு சொல்லி. இன்றைக்கி 16ஆம் தேதி, அதனால் இன்றைக்கி தான் நாங்கள் ஸ்கேன் எடுக்க போகிறோம். வாங்க நம்ம போயிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஸ்கேன் எடுத்துகிட்டு பாப்பாலாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்து வரலாம். இப்போ போகிற வழியில் தான் நாங்கள் பேசுகிறோம். கொஞ்சம் கிளைமேட் நல்லா இருந்துச்சு இடத்துக்கிட்ட, அதனால் நின்று பேசிகிட்டு இருக்கோம். மேடத்தை பாருங்கள், காலையில் எங்கள் கூடயே எங்கே போனாலும் நாமான்னு சொல்லி எங்கள் கூட கிளம்பி வந்துடுறாங்க. அவங்க ஆத்தா கூட இன்றைக்கி பஞ்சு எடுக்க போனாங்க. அவங்களோட விட்டுருக்கலாம், வீட்டில் இருங்கன்னு சொல்லிட்டு பாப்பா அழுதுனால அவங்களே அழைச்சிட்டு வந்துட்டோம். வாங்க நான் போயிட்டு ஸ்கேன் எடுத்துகிட்டு வரலாம். ஆமாம், நாங்கள் வந்து இப்போ ப்ரைவேட்டில் செக்அப் பண்ணிவிட்டு அவங்க எழுதி கொடுத்தாங்க. எல்லா ஸ்கேனும் ப்ரைவேட்டில் தான் எடுத்தோம். அந்த ஸ்கேன் மட்டும் ஜிஹெச் எடுக்க போகிறோம். 7வது மாதம் ஸ்கேன் மட்டும். அங்கே ஒரு டைம் செக்கப் கோட்டையும் போனோம், அப்புறம் ஸ்கேன் எடுக்க கோட்டையும் போனோம், டேட் டெலிவரி கோட்டையும், பிளட் டெஸ்ட் கோட்டையும் 4 டைம் 5 டைம் போகிறோம். இப்போ 5 டைம் அது வந்து நான் ஜிஹெச்சுக்கு போயிட்டேன் பாருங்க ஒரே டயத்தில். இப்போ திரும்ப 10 நாள் கழிச்சு மறுபடியும் போகிற ஸ்கேன் எடுக்கிறதுக்காக. இன்னைக்கு எழுதி கொடுத்துருக்காங்க 14ஆம் தேதி. இன்னைக்கு எடுத்து வந்துடலாம், இன்னைக்கு போயிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம எதுக்கு நான் ஜிஹெச் எல்லா ஸ்கேனும் ப்ரைவேட்டில் பார்த்துட்டு இந்த ஸ்கேன் எதுக்கு நான் வந்து ஜிஹெச்சில் பார்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஜிஹெச்சில் வந்து இந்த டெலிவரி டயத்தில் போகிறத விட ஒரு டைம் நம்ம போய் அங்கே அட்மிஷன் போட்டு என்ட்ரி போட்டுக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் நான் 7வது மாதம் ஸ்கேன் எடுக்கிறதுக்காக ஜிஹெச்சுக்கே போகிறேன். வாங்க நம்ம போய் ஸ்கேன் எடுத்துக்கலாம். பார்த்து வண்டி வருது. ஓடமலை எப்போ வரும்னு தெரியும். அப்பா கொடுத்துச்சா? அப்பா கொடுத்தாங்களா? மாமா ஆகிட்டு வந்தாங்களா? அப்பா ஆகிட்டு வந்தாங்க நைட்டு. பார்த்தீங்கன்னா நாங்கள் ஸ்கேன்லாம் எடுத்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வர்றப்போ பார்த்தீங்கன்னா மதிய டைம், அதனால வந்து சாப்பாடுலாம் வாங்கிட்டே வந்துட்டோம். சாப்பிட்டுட்டு பேசலாம், சரியான பசி வேற, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சாப்பாடு சாப்பிடுங்க. வரும்போது பார்த்தீங்கன்னா லெமன் சாதம். அவளும் சாப்பிடுங்க. வாங்க சாப்பிடுவோமா? காலையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தோடய போயிடுறோமா, அதனால் வந்து காலைக்கு மட்டும் தோசை வச்சு சாப்பிட்டு போகணும். மத்தியானத்துக்கு வந்து சமைக்கலாம்னு பார்த்தா டைம் இல்லை, அதனால் வந்து சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டோம். அத்தை பார்த்தீங்கன்னா வெளில வேலைக்கு போயிடுறாங்க, பஞ்சு எடுக்க போயிடுறாங்க. அதுதான் தொட்டு சாப்பிட்றது. மிளகாலாம் இருக்குங்க, எல்லாமே இருக்குங்க. லெமன் சோறு எல்லாமே இருக்கு இல்லையா? பாப்பாவுக்கு தட்டப்பட கூட மிளகா சாப்பிடலாமா? ஏன் வேண்டாமா? அங்கே ஓரமாக வச்சு வைங்க அப்படியே. பாப்பாவுக்கு சாம்பார் ஊற்றுங்க. சாம்பார் காரமாக இருக்குங்க. சாம்பார் காரம் வேண்டாம். சரி சாப்பிடுங்க. கீழே கொட்டக்கூடாது. சரி வாங்க சாப்பிடுவோம், பசி வருதாங்க. நல்லாக்கா லெமன் சாதம்? நல்லாக்கா, சூப்பராக இருக்கு. பிரியா நல்லா இருக்கு. கொஞ்சம் மஞ்சள் தூள் தெரியுதுல, நல்லா இருக்காடாமல? சரி ஓகே. சரி நானும் சாப்பிட்றேன், பசி. இது சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணிக்கலாம். ஒரே 1 2 சொல்லி வரிசையா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சாச்சு. செம பசி, அதனால தான் வந்த உடனே சாப்பிட்ற வேலையை ஃபஸ்ட்டு பார்த்தோம். சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ ஸ்கேன் வந்து பார்க்கலாம். ஸ்கேன் எடுத்துகிட்டு வந்தோம்னா அதை ரிப்போர்ட் பார்க்கலாம். அது பார்த்தீங்கன்னா ஸ்கேன் வந்து நாங்கள் ஜிஹெச்லலாம் எடுத்தோம். அது பார்த்தீங்கன்னா அந்த ஜிஹெச்சில் பார்த்தீங்கன்னா பிக்சர்லாம் இருக்காது. ஒன்லி அது குழந்தையோட மூமெண்ட் எப்படி இருக்குனுங்கிறத ஹேண்ட் ரைட்டிங் மூலியமாக எழுதி மட்டும்தான் வச்சுருப்பாங்க. ஆனால் இது வந்து 7வது மாதத்தில் எடுக்கிறதுனால இந்த ஸ்கேன் பார்த்தீங்கன்னா குழந்தையோட மூமெண்ட், அதோட க்ரோத் எப்படி இருக்குன்னு தான் செக் பண்ணுவாங்க. ஆனால் குழந்தை நல்லா இருக்குது, நீர் சத்து, பிளட்டு எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பேபி நல்லா ஹெல்த்தியாக இருக்குன்னு சொன்னாங்க. இப்போ பாப்பாவை பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது, நானும் நல்லா இருக்கிறேன். பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்கேன் எடுத்துகிட்டு டாக்டர்கிட்டே காட்டிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. கொஞ்சம் நேரம் போய் ரெஸ்ட் எடுக்கணும், டயர்டாக இருக்குது. எங்கே இருக்குது?
அங்கே இருக்கிற வந்ததுமே விளையாட்டு ஜாமத்தெல்லாம் எடுத்து போட்டு நுட்டு விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க மேடம் சாப்பிட்டு முடிச்சுட்டு. ஆனால் அது 7ஆம் மாதம் ஸ்கேன் 8ஆம் மாதம் ஆகிட்டு போ. ஆமாம் 15 நாள் அலைஞ்சிருக்கோம் அந்த ஸ்கேனுக்கு. நாங்கள் வந்து 7ஆவது மாதம் வந்து லாஸ்ட் எண்டில் தான் வந்து ஸ்கேன் எடுக்க போனோம். ஆனால் நாங்கள் எடுக்க போக அதுவே 15 நாள் ஆகி 8ஆவது மாதம் ஸ்டார்ட்டே ஆகிடுச்சு எனக்கு. மறுபடியும் 9ஆம் மாதம் ஸ்கேன் எழுதி கொடுப்பாங்க. அப்புறம் மறுபடியும் திரும்ப ஒரு டைம் போய் எடுத்து செக் பண்ணுவோம். இது ஒன்று புரியாதுமா கொடுங்க படிச்சு சொல்லுங்க. அது யார் பேர் எழுதிருக்கு? அம்மா பேர் எழுதிருக்கு, அப்பா பேர் எழுதிருக்கு, யார் பேர் எழுதிருக்கு படிங்க. நான் எடுத்துல கிழிச்சிடாதீங்க. யார் பேர் எழுதிருக்கு? இல்ல யார் பேர் எழுதிருக்கு? மாமா பேர் எழுதிருக்கான். அம்மா பேர் எழுதிருக்கு. அம்மாவோட தானே ஹாஸ்பிட்டலுக்கு வந்தீங்க, அப்ப அம்மா பேர் தானே எழுதிருக்கும். சரி ஓகே, வீட்டில் ரெஸ்ட் எடுங்க. அம்மா பேர் எழுதிருக்கு இல்ல. ஆமா கொடுங்க, உள்ள வச்சிருங்க. சரி போதும் வச்சிருவோம் உள்ள.